பாஸ்டர், உடனடி ஏதாவது நடந்தாகும், ஏதாவது குயிக்கா அற்புதம் நடந்தாதான் உயிர் வாழ முடியும் பாஸ்டர். நானும் என் மகனும் செத்துக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர், வழியே இல்லையா எங்களுக்கு. ஐயா, இந்த நிலைமையில நீங்க இருந்தா குயிக்கா உடனடியா தேவ நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கும் அப்பா உங்களுக்கு உதவி செய்வாரியா? அம்மாவும் மகனும் செத்துக்கிட்டு இருந்த ஆகாருக்கு உடனடியா தண்ணீர் துறவ காண்பித்தா, நீரூற்ற காண்பித்தா. மிதந்து நைல் நதியில போய்கிட்டு இருந்த மோசேக்கு உடனடியா பார்வோன் குமாரத்தைய கட்டளையிட்டார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், வனாந்தரத்துல செத்து போவோமோ அப்படின்னு 3 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்துல 3:17 போட்டிருக்கு. உடனடியாய் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். வனாந்தரத்துல உடனடியாய் 5 அப்பங்கள் 2000 பேரை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார். உடனடியாய் சூம்பின கை மறு கையை போலாயிற்று. உடனே குஷ்டரோகம் சுகமாயிற்று. உடனே குருடன் கண்ணில் திறக்கப்பட்டது. 23 தடவை உடனே உடனே சுவிசேஷத்துல வருதுயா. ஆண்டவர் உடனே உனக்கு அற்புதம் செய்வார். மாஸ்டர், 3 பிரச்சனை அழுத்திட்டு இருக்கு. கடன் பிரச்சனை, கொரோனா நாட்கள்ல இப்படி வரும்னு வாழ்க்கையில நடந்ததே கிடையாது பாஸ்டர். கடனும் அழுத்திக்கிட்டு இருக்கு, வியாதியும் அழுத்திக்கிட்டு இருக்கு, குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை. 3 பிரச்சனை அழுத்திக்கிட்டு இருக்கு பாஸ்டர். என்ன செய்யன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். அளவா, சாகவா, ஓடி போயிடவா, என்ன ஒரு நரகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாஸ்டர். இந்த நிலைமையில நீங்க இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 3 பிரச்சனை உங்க நெஞ்சு அழுத்திக்கிட்டு இருக்குன்னா மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு வரப்போகுது. மிகப்பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். மிகப்பெரிய கொள்ளையை கட்டளையிட போறார். யோசபாத்துக்கு மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேர் ஒன்னா கூடி வந்தாங்க ஐயா. ஆனா ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால நிக்க முடியலன்னு கதறுனா. ஏராளமான கொள்ளை பொருளை கட்டளையிட்டார். இளைப்பாறுதலின் நாட்களை 20 வருடம் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த பிரச்சனை இருக்கிற மகனே மகளே, இன்னும் 2040 வரைக்கும் நிரந்தரமான இளைப்பாறுதல்ல நீ என்ஜாய் பண்ணுவ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கையில இருக்கிறது 120 ரூபா இருக்கு பாஸ்டர். 120 வச்சு புருஷனும் பொண்டாட்டி என்ன செய்யன்னு தெரியல, என்னத்தை செய்ய போறன்னே தெரியல. பெரிய திகைப்பா இருக்கு ஐயா. இந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. 1 சாமுவேல் 14 யோனதான் சொல்லுகிறான். கொஞ்ச பணத்தை கொண்டாயிலும் அநேக பணத்தை கொண்டாயிலும் ரட்சிக்க தேவனுக்கு தடையில்லை. 120 ரூபா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சரி, உன் வாழ்க்கையில கொஞ்சம் எண்ணெயை கொண்டு தீர்க்கதரிசி மனைவியினுடைய கடனை அடைத்து ஜீவனம் பண்ண உதவி செய்த ஆண்டவர் மரியாளின் மகன் இன்னும் சாகலையா? உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை நிமிர பண்ணுவார், உன் முகம் பிரகாசம் அடையும். இது யோசேப்பின் நேரம். இட்ஸ் a time of Joseph prophecy.